அப்டேட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் உருவாகுது போகுது. ஸோ இந்த ஒரு ப்ராஜெக்ட் பற்றின அப்டேட் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். கூலியோட ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்க்கு அப்புறமா நான் வந்து கூலியோட மிகப்பெரிய சக்ஸஸ்ன்னு சொல்லும் போது நிறைய பேர் சொல்லலாம் கூலி வந்து ஃப்ளாப்பான படம் தான் அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஒரு சில பேர் சொல்லலாம் கதையா கூலி இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய மாற்று கருத்துகள் கூலி படத்து மேலே நிறைய பேருக்கு வந்துருக்கு. என்ன பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஒரு படம் தேட்டரில் வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த ஒரு படம் வந்து பிடிச்சிருந்துச்சு. பெருசா எனக்கு வந்து இந்த ஒரு படம் வந்து லேகே வந்து ஆகல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் இந்த ஒரு படம் வந்து போனே தெரியல. அவ்வளோ ஸ்பீடா எனக்கு வந்து போயிருச்சு. செகண்ட் ஹாஃபும் சரி எனக்கு வந்து எங்கேஜிங்கா தான் இருந்துச்சு. எந்த ஒரு இடத்துலயும் என்னடா இது இப்படி இழுத்துட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் வந்து ஆகல. எனக்கே கூலி வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு படமா இருக்கும்னு செஞ்சுச்சு. லோகேஷ் யூஸ்வலா அவருடைய படங்கள் என்னெல்லாம் பண்ணுவாரோ அதெல்லாம் கூலிலையும் பண்ணியிருக்காரு. நல்லா வந்திருக்கு அப்படிமா தான் எனக்கு ஃபீல் வந்து ஆச்சு. படமா வந்து பார்க்கும்போது எனக்கு பெருசா கூலி வந்து டிசப்பாயிண்ட் பண்ணவும் செய்யல. ஸோ நிறைய பேருக்கு வேற வேற ஒப்பீனியன்ஸ் வந்து இருக்கலாம். பட் எனக்கு இந்த ஒரு படம் சாட்டிஸ்ஃபையா இருக்கும் செஞ்சு. அண்ட் நான் ஏன் மிகப்பெரிய சக்ஸஸ்ன்னு சொல்றேன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ல இந்த ஒரு படம் சூப்பராக பண்ணிட்டு இருந்திருக்கு. பட் நான் வீக் டேஸ் இப்போ மண்டேலேருந்து பார்த்தீங்கன்னா படத்துக்கு ஒரு சில ட்ராப்ஸ்லாம் இருக்கும் செய்யுது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து இருக்கட்டும். சக்ஸஸாக ஃபெயிலியரா அப்படிங்கிற ஒரு பக்கம் வந்து இருக்கட்டும். இப்போ விஷயத்துக்குள்ள வந்து வரலாம். கூலியோட ரிலீஸ்க்கு அப்புறமா லோகேஷோட அப்கமிங் ஃபிலிம்ஸ் என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கைதி 2 முடிச்சதுக்கு அப்புறமா அமீர் கான் கூட சேர்ந்து ஒரு படம் பண்றா இருக்கும்னு சொல்லிச்சு. இந்த ஒரு படத்தை பத்தி லோகேஷ் என்னதான் பெருசா ஷேரும் பண்ணாட்டியும் அமீர் கான் நிறைய விஷயங்கள் இந்த ஒரு படத்தை பத்தி ஷேரும் பண்ணியிருப்பாரு. நானும் லோகேஷும் சேர்ந்து ஒரு படம் வந்து பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்டர்வியூஸ் ஷேரும் பண்ணியிருப்பாரு. அண்ட் இந்த ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சதுக்கு அப்புறமா விக்ரம் 2 ஆர் விக்ரம் 3 பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஷேரும் பண்ணியிருப்பாரு. அண்ட் அதுக்கப்புறம் விஜய்னா ஓகேன்னு சொன்னார்னா லியோ 2 மாஸ்டர் 2 பண்ணும் ஷேரும் பண்ணியிருப்பாரு. அண்ட் இதுக்கிடையில ரோலெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும்னு இருப்பாரு. பட் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்லி அப்படியே ஆப்போசிட்டா ஒரு விஷயம் நடக்கும்னு இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லோகேஷ் கனாஜ் கமல் சார் அண்ட் ரஜினி சார் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் வந்து பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கிடைக்கும்னு இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் தான். இந்த ஒரு படத்துக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடி சீக்கிரம் இந்த வாரத்துக்குள்ளே வரதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கிடைக்கும்னு இருக்கு. முக்கியமா இந்த ஒரு படத்துக்கான அக்ரிமெண்ட்டுமே இன்னும் வரக்கூடிய நாட்கள் இப்போ நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு அக்ரிமெண்ட் சைன் வந்து பண்ணி ஆனஸ்ட் பண்ணவே கூடிய சீக்கிரம் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கிடைக்கும் இருக்கு. அண்ட் முக்கியமாக இந்த ஒரு ப்ராஜெக்டுக்கான ஷூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அடுத்த வருஷம் ஜனவரி மாதம் இந்த ஒரு படத்துக்கான ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கிடைக்கும் இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் வந்து கேட்கலாம் இப்போ வந்து ஒரு படம் லோகேஷ் பண்ணவும் செய்கிறாருன்னா கைதி 2 என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் செய்யலாம். ஸோ கைதி 2 பொறுத்த வரைக்கும் இன்னும் இந்த ஒரு படம் 1 வருஷத்துக்கோ 2 வருஷத்துக்கோ தள்ளி போக தான் போகுது. ஸோ இப்போ உடனே ரிலீஸ் ஆக போகிறது அதாவது ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறது கிடையாது. இப்போதைக்கு லோகேஷ் கனாஜை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு படத்தை தான் ஆரம்பிக்க வந்து போறாரு. கமல் சார் அண்ட் ரஜினி சார் இவங்க 2 பேரும் சேர்ந்து வச்சு ஒரு படம் பண்ண வந்து போறாரு. அண்ட் இதை முடிச்சதுக்கு அப்புறமா கைதி 2 பண்ணுவாரா அப்படிங்கிற டவுட் தான். மேபி அந்த டைம் அஜித் சாரோ இல்லை சூர்யா சாரோ இல்லை வேற ஏதாவது ஒரு ஆக்டர் வந்தாருன்னா அந்த ஒரு படத்தை ஆரம்பிக்கவும் செய்வாருக்கும் அதிகமான சான்ஸ் இருக்கவும் செய்யுது. ஸோ வெயிட் தான் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த ஒரு படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு அப்டேட் கிடைக்கும் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? 2 பெரிய ஸ்டார்ஸ் ஒரு படத்தை நடிக்கவும் செய்றாங்க. அண்ட் அந்த ஒரு படத்தை லோகேஷ் டேரக்டர் வந்து பண்றாரு. ஸோ யோசிக்கிறதுக்கு எப்படி இருக்குல்ல? ஸோ உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கீழே கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க.